புரோட்டீன் வந்து ஹையா இருக்கு அண்ட் 100% ஈஸிலி டைஜஸ்டபிள். அண்ட் புரோட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ஸ்டியூட்டா இருக்குது. அண்ட் பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால், லாக்டோஸ், ஃபேட் இது மூணும் அதுல ஃப்ரீ. தென் 100% வெஜிடேரியன் அண்ட் அது வந்து ஃப்ரீ ஃப்ளோ இருக்கிறதுனால கட்டி கட்டியா ஆகாது. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு மிக்ஸ். அண்ட் இட் கண்டென்ஸ் புரோட்டீன், சோயா, எல்ஓபிஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ வாவ் பெனிஃபிட் பார்க்கும் போது கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸ் ப்ரொவைடிங் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ஏன்னா அமினோ ஆசிட்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது நம்மளுக்கு எப்பயுமே தேவைப்படுறதுனால இதுல இருக்கிறதுனால இட்ஸ் வாவ் பெனிஃபிட். அண்ட் சர்விங் பார்த்தோம்னா 10 grams that provides 8.42 gram of high quality protein. அண்ட் அது வந்து ஹெல்ப்ஸ் டு ஃபில் த ப்ரோட்டீன் கேப். ஏன்னா ஒரு பர்சனுக்கு ப்ரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் நம்மளோட மசில்ஸ் பில்ட் பண்ணலாம். அண்ட் ஆஸ் வெல் ப்ரோட்டீன் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து வீக்கா இருக்க மாட்டோம், ஸ்ட்ராங்கா இருப்போம். ஸோ நம்மளோட ஃபுட்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது எதுனா ப்ரோட்டீன் தான். அது வந்து ஹேர் லாஸ்க்கோ சரி, இல்லை மற்ற ப்ராப்ளம்ஸ்க்கு இருந்தாலும் சரி, ஒரு பர்சனுக்கு கரெக்ட் வால்யூம் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைச்சதுன்னா அவங்க வந்து ஹெல்த்தியா இருக்கலாம். அண்ட் இது ஈஸிலி டைஜஸ்டபிள் அண்ட் இட்ஸ் குட் ஃபார் ஹார்ட் ஹெல்த். நோ ஆடட் சுகர். ஸோ சுகர் பேஷண்ட்ஸும் இதை எடுத்துக்கலாம். அண்ட் கேலரி கான்சியஸ் பீப்புள் இதை எடுத்துக்கலாம். தென் லாக்டோஸ் ஃப்ரீயா இருக்கனால லாக்டோஸ் இன்டாலரண்ட் பீப்புள் வந்து அவங்களுமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 100% வெஜிடேரியன், suitable for all to consume this. and நியூட்ரலா டேஸ்ட் இருக்கிறதுனால அதோட நியூட்ரியன்ஸ் வேல்யூலாம் வந்து it is been remain. and இந்த protein powder it's not that you can only drink, but இதை வந்து எல்லா ஃபுட்லயும் வந்து இதை நம்ம போட்டு கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ சில பேருக்கு குடிச்சா பிடிக்காது, அதுக்கு பதிலாக வந்து சப்பாத்திலையோ இல்லை சாம்பாரோ வாட் எவர் இட் இஸ் நம்ம வந்து நம்மளோட டெய்லி மீல்ஸ்லேயே அதை ஆட் பண்ணிக்கலாம். and it's free flowing as I told before, so that it is highly soluble. then natural occurring soya isoflavones இருக்கனால calcium absorption இருக்கு. and it's good for post menopausal for women and bone health. so நம்ம வந்து இது ஃபுல்லா என்டையரா பார்த்தோம்னா this protein powder is one of the best protein powder that everybody can consume after age of 12. Very good. Okay, thank you so much Mahalakshmi, thank you so much. So சூப்பரா சொல்லிருந்தீங்க. one point மிஸ் பண்ணிட்டீங்க. so suggested usage 1 scoop டெய்லியும் வந்துட்டு twice இல்ல thrice நீங்க எடுக்கலாம். ஓகே ஓகே. so next வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது வெல் மல்டிவிட்டமின் அண்ட் மல்டி மினரல் ப்ராடக்ட்ஸ். so இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி நம்மளோட உணவுல முக்கியமான சேர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நோய் அதாவது மிகப்பெரிய நோய்வாய்ப்படாம நம்ம பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்க்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர்ல கிட்னி ரிலேட்டட் இஷ்யூ இல்ல ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூ இல்ல ஏதாவது ஆர்கன் ஃபெயிலியர், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நமக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெய்லி கன்சியூம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே. ஸோ நம்மளோட வெல் மல்டி விட்டமின் மல்டி மினரல்ல பாத்தீங்க அப்படின்னா 6 விதமான பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கு, 2 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஓகே. இது தவிர்த்து 12 எசென்ஷியல் விட்டமின்ஸ் இருக்கு, 12 எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் 8 இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் இதுல இருக்கு. சோ இவ்வளோ விஷயங்கள், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கூட சேர்ந்து அமினோ ஆசிட்ஸும் கிடைக்குது, பிளஸ் பைட்டோ நியூட்ரியன்ஸும் கிடைக்குது. ஓகே. சோ தட் பைட்டோ நியூட்ரியன்ஸும் இந்த அமினோ ஆசிட்ஸும் எதுக்காக யூஸ் ஆகும்னா நம்ம பாடியில இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம பாடியில அப்சர்வ் ஆகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஓகே. சோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் க்ரோத்துக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்க்கு நமக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். கிளியர்?
சோ இதுல இருக்கக்கூடிய இந்த எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல அங்கங்க நமக்கு வந்துட்டு சரியான ஊட்டச்சத்து கிடைக்காது. அந்த ஊட்டச்சத்தை இது வந்து நமக்கு ப்ராப்பரா நமக்கு சப்ளை பண்ணி கொடுக்கும். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லைகோபின், ஜின்சிங், ஜிங்கோ பிலோபா அண்ட் பைகோஜினால், லியூட்டின், பைப்ரின். சோ இந்த மாதிரியான 6 விதமான பேசிக் இன்கிரீடியன்ஸ், அதாவது நம்மளது எல்லாருக்குமே தெரியும் ப்ரொப்ரைட்டரி ஆயுர்வேதிக் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இன்கிரீடியன்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா புக்ல ஒரு மேஜர் ரோல் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, சோ லைகோபின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது. ஜின்சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் ஸ்டாமினா அண்ட் ஹெல்த்துக்கு நமக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஜிங்கோ பிலோபா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, அதாவது வல்லாரைக்கீரை. அண்ட் பைகோஜினால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட், நமக்கு வந்து என்விரான்மெண்டல்ல இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மையை வந்துட்டு இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லியூட்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண் பார்வைக்கு, அதாவது கண்கள்ல ஏற்படக்கூடிய குறைபாடு இது எல்லாத்தையுமே வந்துட்டு இது வந்து சரி செய்யறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. சோ இந்த லியூட்டின் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி கிரீன் வெஜிடபிள்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு இது நிறைய கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்கோலி, ஆஸ்பரகஸ், இதுல எல்லாம் வந்துட்டு இந்த லூட்டின் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, தென் பைப்ரின். ஸோ பைப்ரின் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு பயோ என்ஹான்சர். அதாவது இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேசிக் நியூட்ரியன்ஸை வந்துட்டு நமக்கு இது வந்து நம்ம பாடிக்கு சப்ளை பண்றதுல வந்துட்டு இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே, கிளியர். ஸோ லைகோபின் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தக்காளியில இருந்து எடுக்கக்கூடியதுதான் லைகோபின். அண்ட் ஜின்சிங் வந்து உங்களுக்கே தெரியும், சோ அது வந்து கொரியன்ல இருந்து விளைவிக்கக்கூடிய ஒரு செடி, அதுல இருந்து நமக்கு அந்த வேர்ல இருந்து நமக்கு ஜின்சிங் கிடைக்கிறாங்க. அண்ட் ஜிங்கோ பிலோபா வந்துட்டு வல்லாரைக்கீரை. ஓகே, சோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்றது, வல்லாரைக்கீரை வந்து பிரெயின் செல்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் பைகோஜெனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைன் ட்ரீல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதமான இன்கிரீடியன்ட் தான் இந்த பைகோஜெனால். சோ இந்த 6 இன்கிரீடியன்ட்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம பாடிக்கு ஓவரால் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. அண்ட் லைசின் அண்ட் அல்காட்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கால்சியம் அப்சர்ப்ஷனுக்கு நம்மளோட பாடிக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் மோர் ஓவர் நம்மளோட பாடியில ஏற்படக்கூடிய ஃபேட், அதாவது கொழுப்பு சத்தெல்லாம் சேரும் இல்லையா, அந்த ஃபேட் எல்லாம் எரிச்சு எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு கார்னிட்டின் தேவை. சோ அதுவும் நம்மளோட மல்டிவிட்டமின் அண்ட் மல்டி மினரல்ல நமக்கு கிடைக்குது. சோ ஓவரால் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மல்டிவிட்டமின் அண்ட் மல்டி மினரல் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. அண்ட் சஜஸ்டட் யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க வந்துட்டு ஒரு மல்டிவிட்டமின் இல்ல அந்த ஒரு மல்டிவிட்டமின் நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு த்ரூ அவுட் த டே நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணலாம். ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஸ்டாமினாவோட நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு இம்யூனைசேஷன் சர்க்கிள்ல நம்ம இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அண்ட் இது வந்து ஓவரால் ஹெல்த் சிஸ்டம்க்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னொரு தடவை மல்டிவிட்டமின் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து 12 விதமான எசென்ஷியல் விட்டமின்ஸ் இருக்கு, 8 இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் இருக்கு, 6 ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், 2 அமினோ ஆசிட்ஸ். கிளியர்? சோ விட்டமின்ஸ் வந்து நம்மளோட ஓவரால் பாடி க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் பிளஸ் மெயின்டைன் பண்றதுக்கும் நமக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கு. ஓகே, அண்ட் இதுல இருக்கக்கூடிய 6 விதமான இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைகோபின் தக்காளி, ஜின்சிங்கோட வேறு, அண்ட் ஜிங்கோ பிலோபா வல்லாரைக்கீரை, பைகோஜெனால் பைன் மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு என்சைம், லியூட்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன் வெஜிடபிள்ஸ்ல இருந்து எடுப்பாங்க, பைப்ரின் மிளகு. ஸோ இந்த 6 இன்கிரீடியன்ட்டும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் ஹெல்த், ஸ்டாமினா, பிரெயின் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவரால் ஆன்டி ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம்
கண் பார்வைக்கு சப்போர்ட், அந்த ஐ ஹெல்த் சப்போர்ட் பண்ணுது. தென் ஓவரால் நம்மளோட பாடி ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே சூட்டபிளான ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய 2 அமினோ ஆசிடும் கால்சியம் நம்ம பாடியில அதிக லெவல்ல அப்சர்வ் ஆகிறதுக்கும், பிளஸ் நம்ம பாடியில இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்கள் எல்லாத்தையும் எரிச்சு எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் சஜஸ்டட் யூசேஜ் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டேப்லெட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிளியர்? மல்டிவிட்டமின் அண்ட் மல்டிமினரல்ல எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, சோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் புரோட்டீன் கிரஸ்ட். ஸோ புரோட்டீன் கிரஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நியூட்ரிஷனல் ட்ரிங்க். ஸோ நியூட்ரிஷனல் ட்ரிங்க் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேரு நிறைய டிவில நிறைய இடத்துல நம்ம வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருக்கோம். ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த ஹெல்த் ட்ரிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே ஹெல்த்தியான ஒரு விஷயமா கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஏன் அப்படின்னா அதுல வந்துட்டு சுக்ரோஸ், அந்த என்ன சொல்றது, இந்த சுகர் கண்டென்ட் மட்டும்தான், அதாவது இனிப்பு சம்பந்தப்பட்ட கண்டென்ட் மட்டும்தான் அதுல இருக்கே கண்டி, மத்தபடி ஒரு புரோட்டீனோ இல்ல தேவையான அமினோ ஆசிட்ஸோ அதுல கிடையாது. கிளியர்? ஸோ நம்மளது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் புரோட்டீன் ட்ரிங்க், அதாவது நியூட்ரிஷனல் ட்ரிங்க் அண்ட் 100% வெஜிடேரியன் ப்ராடக்ட். அகெயின் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெடிகாஸ் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, அதுவும் 1.0. ஸோ ஈஸியா டைஜஸ்டபிள் ஆயிடும். அண்ட் அகெயின் இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் புரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் இதுல இருக்கு, பிளஸ் மினரல்ஸ் அண்ட் ஃபைபரும் இதுல இருக்கு. அதாவது நார்ச்சத்து நிறைஞ்ச உணவும் இதுல இருக்கு. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் நியூட்ரிஷனல் ட்ரிங்க். இது வந்து ஒரு வெல்வெட் சாக்லேட்டி ஃபிளேவர்ல இருக்கும். ஓகே, சோ ரொம்ப சாக்லேட்டியா இருக்காது, ரொம்ப ஸ்வீட்னராலாம் இருக்காது. நார்மல் ஒரு டார்க் சாக்லேட் எல்லாம் சாப்பிடும் போது நமக்கு என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த ஒரிஜினல் அந்த டெலிஷியஸ் வெல்வெட் சாக்லேட் மாதிரி நமக்கு இருக்கும். ஒரு ஸ்மூத்தான சாக்லேட் ஃபிளேவர் அது. ஓகே, சோ இது கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா வீட், சோயா அண்ட் மால்ட். சோ மால்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் அதுல அதிகமா இருக்கு. ஸோ நார்ச்சத்து இருக்கிறதுனால இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ், மோஷன் சரியா போகல, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இது. எஸ்பெஷலி வந்துட்டு வயசானவங்க, நம்ம வீட்டுல யாருன்னா எல்டர்லி பர்சன்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா ஜீரணம் ஆகாது, சரியா மோஷன் போக மாட்டாங்க, அதனால சரியா பசிக்காது. ஸோ பசிக்கல சாப்பிடல அப்படிங்கிற ரீசன்னால ரொம்ப எனர்ஜி லோவா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன் கிரஸ்ட் நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து ஹை குவாலிட்டி கம்ப்ளீட் புரோட்டீன் நமக்கு இருக்கிறதுனால ஓவரால் பாடி டெவலப்மெண்ட், க்ரோத் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் எனர்ஜி அண்ட் ஸ்டாமினா பூஸ்டப் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. இதுல இருக்கக்கூடிய சோயா புரோட்டீன் ஐசோலேட், வீட் புரோட்டீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேட்டும் கொலஸ்ட்ராலும் ரொம்ப கம்மி லெவல்ல இருக்கிறதுனால அதாவது ஒல்லியா இருந்த லீன் பாடி மாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய என்ன சொல்றது மசில்ஸே இருக்காது. ஓகே, சோ ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, மசில்ஸே இருக்காது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து இந்த புரோட்டீன் கிரஸ்டை நீங்க கொடுக்கலாம். ஸோ இது வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். எஸ்பெஷலி வெயிட் ரெடியூஸ் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். பிகாஸ் இது வந்து மசில்ஸை வந்து டோன் அப் பண்றதுல சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா குண்டா இருந்துட்டு ஒல்லியாகும் போது அங்கங்க நமக்கு வந்து சதைகள் எல்லாம் தொங்க ஆரம்பிக்கும். ஓகே, சாகினஸ், அந்த சாகினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைட் ஆகுறதுக்கும் டோன் அப் ஆகுறதுக்கும் புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஆஸ் பர் பெடிகாஸ் ஸ்கோர் ஈஸிலி டைஜஸ்டபிள். ஸோ எதுக்குமே நம்ம வந்துட்டு கவலைப்பட வேணாம், நம்ம எல்டர்லி பீப்புளுக்கு கொடுக்குறோம், சீக்கிரத்துல டைஜஷன் ஆகுமா அப்படின்ட்டு நம்ம வந்து யோசிக்கவே வேணாம். பிகாஸ் இதுல வந்து ஃபைபர் நிறைய இருக்கு. ஸோ சீக்கிரத்துல வந்துட்டு டைஜஷன் நடந்துரும். ஓகே, ஸோ டெலிஷியஸ் சாக்லேட் ஃபிளேவர் இருக்கிறதுனால யாருக்கு வேணாலும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி 12 years பிளஸ் நம்ம வந்துட்டு இந்த புரோட்டீன் கிரஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கலாம்.
ஸோ சஜஸ்டட் யூசேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 ஸ்கூப் இன் அ டே. ஸோ ஒரு நாளைக்கு 25 கிராம்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ எதர் நீங்க வந்துட்டு மார்னிங் ஒரு 1.5 ஸ்கூப் எடுக்கலாம். இது வந்து பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். எல்லாருமே வந்துட்டு 1.5 ஸ்கூப்போட நிறுத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல எல்லாருமே கம்பல்சரி 1.5 ஸ்கூப் தான் வந்துட்டு நம்ம எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகே, சில பேர் ஸ்போர்ட்ஸ் பீப்புளா இருப்பாங்க, இல்ல நம்மள மாதிரி மார்க்கெட்டிங்ல இருப்பாங்க. சோ அவங்களுக்குலாம் எனர்ஜி நிறைய தேவைப்படும். அவங்க காலையிலயும் ராத்திரியும் எடுத்துக்கலாம். ஓகே, சில பேர் வந்து வீட்லயே இருப்பாங்க, இல்ல ஆபீஸ் கோயர்ஸா இருப்பாங்க. அவங்க ஒரு வேளை எடுத்துக்கிட்டாலும் போதும். வயசானவங்க இருக்காங்க, பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு வேளை நம்ம கொடுத்தாலே போதுமானது. ஓகே, கிளியர். சோ புரோட்டீன் கிரஸ்ட் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இதுல வந்து சாக்லேட் கண்டென்ட் இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம இதை கொடுக்க முடியாது. ஓகே, கிளியர். ஸோ கண்டிப்பா அதாவது பாடி வந்து லீனா இருந்துட்டு மசில்ஸ் புட் ஆன் பண்ண வெயிட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட டெய்லியும் வந்துட்டு மில்க்ல இது மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, சோ கிளியர். புரோட்டீன் கிரஸ்ட்ல எதுவும் டவுட் இல்லைல்ல? ஏதாவது டவுட் இருக்கா? மேபி இருந்தா சாட் பாக்ஸ்ல போடலாம். எஸ், 63 இயர்ஸ் ஓல்டுக்கும் நம்ம வந்து புரோட்டீன் கிரஸ்ட் கொடுக்கலாம். அண்ட் புரோட்டீன் பவுடருக்கும் புரோட்டீன் கிரஸ்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோட்டீன் கிரஸ்ட் வந்து நியூட்ரல் இன் டேஸ்ட். ஓகே, அண்ட் புரோட்டீன் நம்மளோட புரோட்டீன் கிரஸ்ட் வந்து சாக்லேட்டி ஃபிளேவர். ஆல் பிளான்ட் புரோட்டீன் வந்து நியூட்ரல் இன் டேஸ்ட். ஸோ இதை வந்துட்டு நீங்க ஆல் பிளான்ட் புரோட்டீனை வந்து நீங்க எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்லயும் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி வந்துட்டு சாம்பார், அவங்க சொல்லாம நம்ம மகாலட்சுமி சொல்லியிருந்தாங்க இல்லையா, சாம்பார், ரசம், இல்ல சப்பாத்தி மாவு, தோசை மாவு, இட்லி மாவு, எல்லா ஃபுட் ஐட்டம்லயும் நீங்க வந்துட்டு ஆல் பிளான்ட் புரோட்டீனை மிக்ஸ் பண்ணலாம். பிகாஸ் நியூட்ரல் இன் டேஸ்ட், நியூட்ரல் கலர், நியூட்ரல் இன் ப்ரிசர்வேட்டிவ், நோ ப்ரிசர்வேட்டிவ். பட் புரோட்டீன் கிரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட்டி ஃபிளேவர் இருக்கிறதுனால அது வந்து ஒரு நியூட்ரிஷனல் ட்ரிங்கா நீங்க எடுத்துக்கலாம். மேபி அதை யூஸ் பண்ணி டெசர்ட் ஐட்டம் பண்றதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதுல சாக்லேட்டி கண்டென்ட் இருக்கிறதுனால. கிளியர். ஸோ கண்டிப்பா பாடி வெயிட் போடுறதுக்கு புரோட்டீன் கிரஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ஒரு நியூட்ரிஷனல் பவுடர் தான். இதுல என்ன இருக்கு பாருங்க, 37 வைட்டல் நியூட்ரியன்ஸ் இதுல இருக்கு, விச் இஸ் நெசசரி ஃபார் குழந்தைங்களோட growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக் பேசிக்கான ஒரு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைஞ்ச ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளோட ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட். ஓகே, அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இதுல இருக்கிறதுனால குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம இதுல நார்மல் புரோட்டீன்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 12 விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பார்த்திருக்கோம். பட் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட்ல 37 வைட்டல் நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து குழந்தைங்களோட வளர்ச்சி, பிரெயின் ஹெல்த் அண்ட் பாடி ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் டேஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட். அகெயின் வெல்வெட்டி சாக்லேட் ஃபிளேவர் அண்ட் நியூட்ரிஷன் அதிகம் உள்ள ப்ராடக்ட் வந்துட்டு இது, எஸ்பெஷலி ஃபார் குழந்தைங்களுக்காக. ஓகே, சில்ட்ரன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஒண்ணு. எஸ்பெஷலி குழந்தைங்க எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சரியா சாப்பிட மாட்டாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சரியா எடுக்க மாட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க, விளையாடுவாங்க, ஆனா வந்துட்டு அதுக்கேற்ற டயட் எடுத்துக்க மாட்டாங்க, நிறைய வந்து ஜங்க் ஃபுட் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு எந்த விதமான போஷாக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 37 வைட்டல் நியூட்ரியன்ஸ் அதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம வே புரோட்டீன் இருக்கு. ஸோ வே புரோட்டீன் மசில் growthக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் கொலஸ்ட்ரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்யூனைசேஷன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு இது இன்க்ரீஸ் பண்ணி விடுது. ஓகே, அண்ட் DHA, டொகோசா எக்ஸாஎனிக் ஆசிட், அதுதான் DHAன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா விஷன் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய FOS, அதாவது ஃப்ரக்டோ
ஒலிகோசாக்கரைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைஜஸ்டிவ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். பிகாஸ் குழந்தைங்கள்லயே அவங்க வந்து சரியா மென்னு சாப்பிட மாட்டாங்க. ஓகே, டைஜஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அண்ட் ஜங்க் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறதுனால டைஜஷன்ல நிறைய இஷ்யூஸ் வரலாம். பட் இது எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதுல நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களோட குழந்தைங்களுக்கு நம்மளை விட ஜாஸ்தி growth அண்ட் டெவலப்மெண்ட் தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு 1% ஒரு 10% ப்ரோட்டீன் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு 20% ப்ரோட்டீன் தேவை. நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். பிகாஸ் நம்மளை விட டபுள் மடங்கா தேவை. ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட எனர்ஜி, அவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபாஸ்டா வளர்ந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு ப்ரொஃபைல் நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே இருக்க மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட் நம்ம கொடுக்கணும். அண்ட் இது வந்து சாக்லேட் ஃபிளேவர் இருக்கிறதுனால குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் டூ இயர்ஸ் அபவ்ல இருந்து நம்ம வந்து இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, சர்விங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ், அதாவது 2ல இருந்து 4 வயசுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா ஒரு சர்விங் நம்ம கொடுக்கலாம். அதாவது ஒரு ஸ்கூப். ஓகே, சோ 4 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 2 ஸ்கூப் போட்டு நம்ம வந்து வார்ம் மில்க்லயோ இல்ல வந்து வார்ம் வாட்டர்லயோ நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஓவரால் பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட உடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சிக்காக யூஸ் ஆகுற ஒரு ப்ராடக்ட். இதுல வந்து 37 வைட்டல் நியூட்ரியன் இருக்கு, 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இதுல இருக்கு. ஈஸியா டைஜஷன் ஆயிடும். அண்ட் குழந்தைங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், பிரெயின் ஹெல்த், ஹார்ட் ஹெல்த், பார்வை, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நமக்கு ஓவராலா இது வந்து சப்போர்ட் பண்ணும். 2 வயசுக்கு அபவ் நம்ம வந்துட்டு இத கொடுக்கலாம். கிளியர்? சோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட். சோ இதுல இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நிறைய டவுட் போட்டிருக்கீங்க. மால்ட் இன் புரோட்டீன் கிறிஸ்ட். சோ மால்ட் வந்து நார்ச்சத்து ரொம்ப அதிகம், ஃபைபர் கண்டென்ட் அதுல நிறைய இருக்கு. சோ நம்மளோட ஜீரண சக்திக்கும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது அது. ஓகே, கீதா மேம் அண்ட் டேனியல் சார், புரோட்டீன் அதிகமா சாப்பிட்டா கிட்னில ப்ராப்ளம் வருமா? சோ புரோட்டீன் அதிகமா சாப்பிட்டா கிட்னில ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற கேள்வி எதனால வருது அப்படின்னா, இந்த கால்சியம் அண்ட் புரோட்டீன் ஜீரணம் ஆகாம நம்ம உடம்புல தங்கி இருக்கும் போது கண்டிப்பா இஷ்யூஸ் வரதான் செய்யும். அது புரோட்டீன் கால்சியம்னு இல்ல, எந்த ஒரு விஷயமே நம்ம உடம்புல இருந்து அதோட சக்கை, அதாவது அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உறிஞ்சப்பட்டு அந்த சக்கை எல்லாமே வெளியில போகல அப்படின்னா கண்டிப்பா அது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். சோ புரோட்டீனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட வெளியே ஏத்துறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்னியோட வேலை. சோ புரோட்டீன் கண்டென்ட் ஜீரணம் ஆகல, நிறைய புரோட்டீன், எக்ஸ்ட்ரா புரோட்டீன் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் போது கண்டிப்பா கிட்னி அஃபெக்ட் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் நமக்கு அந்த பயம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா இது வந்து 89% டைஜஸ்டபிள் ப்ராடக்ட். ஓகே, அண்ட் மோர் ஓவர் டைஜஸ்டிவ் ஸ்கோர் வந்துட்டு நமக்கு 1.0 கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரத்துல ஜீரணம் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஹோல் புரோட்டீன் எடுக்கிறோம், அதாவது சிக்கன் பிரெஸ்ட் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா அது ஜீரணம் ஆகிறதுக்கு நமக்கு 1ல இருந்து 2 மணி நேரம் டைம் எடுக்குது. அப்படின்னா நம்மளோட சேம் அதே குவாலிட்டி நீங்க வந்து ஒரு புரோட்டீன் கிரஸ்டோ இல்ல புரோட்டீன் ஆல் பிளான் புரோட்டீனோ நீங்க எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா வித்தின் 10 or 15 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஜீரணம் ஆயிடும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் நமக்கு 2 ப்ராடக்ட்லயும் இருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட்ல நான் நிறைய சொல்லியிருக்கேன். மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ல ஒண்ணு சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும், சாக்ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் 2வது ஸ்டீராய்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டீராய்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கலி நம்மளுக்கு டெவலப்மெண்ட்டை காட்டும், பட் மென்டலியோ இல்ல வந்துட்டு அது இன்டர்னலா பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ மற்ற ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ப்ராடக்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இது ஒண்ணுதான். நம்மள வந்து இந்த சாக்கரின்னு சொல்லக்கூடிய ஒரு சுகரி கண்டென்ட் கிடையாது, அண்ட் மோர் ஓவர் ஸ்டீராய்ட்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ் 30+ ஏஜ்க்கு கண்டிப்பா சத்யா மேம் அட் த எண்ட் ஆஃப் தி செஷன் நான் வெயிட் லாஸ் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன்.
அண்ட் குழந்தைங்களுக்கு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் எத்தனை வயசு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருப்பீங்க ராம் விஜயன் சார். 2 வயசுல ஆரம்பிச்சு 12 வயது வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் கொடுக்கலாம். ஓகே, 17-year-old பீப்புள் தாராளமா எடுக்கலாம். ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் எடுக்கிறதுனால, பெரியவங்க இதை எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு ஐ மீன் 1 year பேபி அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கொடுக்க வேண்டாம். ஸோ 2 years அபவ் நீங்க கொடுங்க. அண்ட் 17 years ஓல்டுக்கு கொடுக்கும்போது ஸ்கூப் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க போதும், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, சோ அடுத்து நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பைருலினா. ஸ்பைருலினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல்சம் ப்ராடக்ட், ஒரு சூப்பர் ஃபுட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன் ஸ்பைருலினா வந்து சூப்பர் ஃபுட் சொல்றாங்க. இது வந்து ஃபுட் ஃபார் தி ஃபியூச்சர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இதுல ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து நமக்கு என்னென்ன போஷாக்கெல்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாமே இந்த ஸ்பைருலினால இருக்கு. ஓகே, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி, ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் இருக்கு. இதை சாப்பிடுறதுனால கொலஸ்ட்ரால் கிடையாது, ஃபேட் கிடையாது. ஓகே, அண்ட் மோர் ஓவர் இது வந்து ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே. இதுல வந்து ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் என்சைம்ஸ். ஸோ இவ்வளோ விஷயங்களும் இந்த ஸ்பைருலினால நமக்கு கொட்டி கிடக்கு. ஓகே, இது மட்டும் இல்லாம நமக்கு வந்து ஆர்கானிக் சர்டிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா USDA ஆர்கானிக் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க, நர்ச்சர் லேண்ட் சர்டிபிகேட் இருக்கு. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஈகோ சர்டிபிகேட்டும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதோட குவாலிட்டி, அதோட ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்றதுக்காக. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஃபுட். அண்ட் இதுல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கேரோட்டினாய்ட்ஸ், பைகோகைனன், குளோரோஃபில். ஸோ இந்த கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ஐ ஹெல்த், அதாவது கெரட்டினாய்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு என்சைம்ஸ். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஐ ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் பைகோகைனன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்னி, லிவர், நர்வ்ஸ், ஸோ இதுக்கு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, அண்ட் குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட என்ன சொல்றது, அது ஒரு ப்ராசஸ், போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலியமா அந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு செடி, தாவரங்கள் இது எல்லாமே கிரீனா இருக்கிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் தான். ஓகே, இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப எப்படி செடிக்கு தேவையான உணவை தன்னை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்குது சூரிய ஒளி மூலியமா, அதுக்கு வந்து குளோரோஃபில் அந்த பிக்மெண்ட், அந்த போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு நமக்கு குளோரோஃபில் பிக்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம பாடியில நேச்சுரலி ரிப்பேரிங் ஒர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க் நடக்கிறதுக்கு இந்த குளோரோஃபில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இது வந்து ஒரு நேச்சுரல் டீடாக்சிஃபயரா ஆக்ட் ஆகுது. ஸோ உடம்புல தங்கி இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாம் வெளியேற்றத்துக்கும் அண்ட் ரெட் பிளட் செல்ஸ், ஹீமோகுளோபின் லெவல் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கு. இது மட்டும் இல்ல, ஹோல்சம் புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், பைட்டோநியூட்ரியன்ஸ் இது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம பாடியில ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ், விஷன் அண்ட் ஸ்டாமினா, எனர்ஜி இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ மோர் ஓவர் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில கிளீன் பண்ணுது, நம்ம பாடியை ரீஸ்டோரிங் ஆஃப் பண்ணுது, ஃபார்ட்டிஃபை பண்ணுது. அதாவது ஸ்பைருலினா நம்ம எடுக்கும்போது நம்ம பாடியில நேச்சுரலாவே கிளீனிங் நடக்கும். நம்ம எப்படி டெய்லி குளிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸும் டெய்லியும் வந்துட்டு கிளீன் ஆகும். ஓகே, ரீஸ்டோரிங் பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரிப்பேரிங் ஒர்க் தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு ரிப்பேரிங் ஒர்க், புது செல்ஸ், டேமேஜ் ஆன செல்ஸை ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி ரீஸ்டோரிங் ஒர்க் எல்லாம் நடக்கும். பிளஸ் அதை மெயின்டைன் பண்றதுக்கும் டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது திரும்பியும் வந்துட்டு எந்த ஒரு நோய் தொற்றுதலுக்கும் நம்ம ஆளாகாம மெயின்டைன் பண்றதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ சஜஸ்டட் யூசேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் காலையிலும் ராத்திரியும் நீங்க எடுக்கலாம். ஸோ ஸ்பைருலினா பெஸ்ட் ஃபுட் ஃபார் எவ்ரி ஒன், ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஓகே, கிளியர்? ஸ்பைருலினால எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா
வெல் ஃபிளாக்ஸ் ஆயில். ஸோ ஃபிளாக்ஸ் ஆயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃபிளாக்ஸ் ஆயில் வந்துட்டு 100% வெஜிடேரியன் ஆயில் பிளஸ் நமக்கு வந்து krill ஆயிலும் அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட் வெஜிடபிள் ஃபிளாக்ஸிட் ஆயில்ல இருந்து எடுக்கிறது. ஸோ இது வந்து மல்டி ஹெல்த் டானிக், அதாவது நேச்சுரல் மெடிசன் வேர்ல்ட்ல, அதாவது ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் ஆகட்டும் இல்ல சித்தா ஆகட்டும், இந்த நேச்சுரல் மெடிசன் வேர்ல்டுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபிளாக்ஸ் சீடை வந்து என்ன சொல்றாங்கன்னா மல்டி ஹெல்த் டானிக்னு சொல்ல வராங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒமேகா 3, 6 and 9 கொட்டி கிடக்குது. சோ இந்த 3, 6, 9 எது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல கொழுப்பு சத்து, அதாவது கெட்ட கொழுப்பு சத்தெல்லாம் சேர்ந்துருக்கும் இல்லையா, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஹார்ட்டை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. போன் சிஸ்டம் நல்லபடியா ஒர்க் ஆகிறதுக்கும், அந்த ஜவ் இருக்கும் இல்லையா, ஒரு மூட்டுக்கும் இடையில ஜவ் இருக்கும், அந்த ஜவ் அந்த மஜ்ஜை சொல்லுவாங்க, அந்த மஜ்ஜை வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ஃபிளாக்ஸ் சீட் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் நல்ல ஒரு ஸ்கின், நல்ல ஹேர், நல்ல நெயில் க்ரோத்துக்கு ஒமேகா 3, 6 and 9 ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஜாயிண்ட் ஹெல்த் அண்ட் ஏஜிங், ஸோ ஸ்கின்ல வந்துட்டு நீங்க சுருக்கம் எல்லாம் விழாம எப்பவுமே இளமையான தோற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா டெய்லியும் வந்துட்டு ஒரு ஃபிளாக்ஸ் ஆயில் எடுத்துக்கோங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய லிக்னன்ஸ் அண்ட் பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து பாத்தீங்கன்னா விமென்ஸ் ஹெல்த், அது என்ன விமென்ஸ் ஹெல்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் நம்மளோட மென்சுரேட்டல் இல்ல வந்து ஓவரி, இட்ரஸ் இந்த மாதிரியான ஹெல்த்துக்கு வந்துட்டு நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் யார் யாருக்கெல்லாம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், பிசிஓடி டிஸார்டர், ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாக்ஸிட் ஆயில் ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ சஜஸ்டட் யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபுட் 3 வேளையும் நீங்க வந்துட்டு ஆஃப்டர் ஃபுட் ஒரு கேப்சூல் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் மினிமம் 2 வேளையாவது இதை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, ஸோ யார் யாரெல்லாம் இதை எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஃபிளாக்ஸிட் ஆயில் சாப்பிடலாம். ஓகே, ஸோ ஒரு 35 இருக்காங்க அப்படின்னா டெய்லி ஒரு டேப்லெட் எடுக்கிறது நல்லது. 35+ நீங்க வந்து டெய்லி 2 எடுக்கலாம். அண்ட் எல்டர்லி பீப்புள் இல்ல வந்துட்டு பிசிஓடி டிஸார்டர்ஸ் இருக்கு, இல்ல வந்துட்டு ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க, ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3 வேளையும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, கிளியர்? ஸோ ஃபிளாக்ஸிட் ஆயில்ல ஏதாவது டவுட்? ஸோ ஃபிளாக்ஸிட் ஆயில் தாராளமா சுகர் பேஷண்ட்ஸும் கன்சியூம் பண்ணலாம். பிகாஸ் இதுல இருந்து சுகரி கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஈவன் சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா போன் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஓகே, அவங்களுக்குமே இந்த கண் பார்வை கோளாறு இதெல்லாமே வந்துட்டு நிறைய வரும். ஸோ கண்டிப்பா நீங்க கொடுக்கலாம். ஓகே, தைராய்டு பீப்புளுக்கு வந்துட்டு நீங்க வந்து ஃபிளாக்ஸிட் ஆயில் அண்ட் ஸ்பைருலினா கொடுக்கலாமான்னு கேக்குறீங்க. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் தைராய்டு. ஸோ தைராய்டு லெவல் ஒருத்தருக்கு ஒரு விதமான லெவல்ல இருக்கும். ஸோ அவங்கவுங்களோட தைராய்டு லெவலை பொறுத்து நம்ம கன்சியூம் பண்ணலாம். ஓகே, எவ்வளவு நாள் இதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க மகாலட்சுமி. ஸோ எந்த ஒரு சப்ளிமெண்ட்டுமே பாத்தீங்கன்னா குறைஞ்சது 3 இருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்க கண்டினியூஸா எடுக்கும் போதுதான் அதோட ஃபுல் பெனிஃபிட்டை நம்மளால ஃபீல் பண்ணவே முடியும். ஓகே, ஸோ நீங்க வந்து கண்டினியூஸா ஒரு 6 months எடுங்க, அதுக்கப்புறம் ஒரு 2-3 months கேப் விட்டுட்டு திரும்பியும் நீங்க கண்டினியூஸா ஒரு 6 months எடுக்கலாம். ஓகே, ஸோ எஸ், ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல் கொரியன் ரெட் ஜின்சிங். ஸோ ரெட் ஜின்சிங்கை பத்தி நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இது வந்து மேக்சிமம் ஜின்சினோசைட்ஸ் இதுல வந்துட்டு அதிக லெவல்ல இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இது வந்து 6 வருடம் மெச்சூர்டான, அதாவது பதப்படுத்துதுன்னு சொல்ல முடியாது, மெச்சூர்டு, அதாவது ஒரு சில வேற 1 வருஷத்திலேயே வந்துட்டு அறுவடை செஞ்சிருவாங்க. இது வந்து 6 வருட காலம் பயிரிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இத அறுவடையே செய்வாங்க. ஓகே, அந்த அளவுக்கு இதோட மெச்சூரிட்டி இருக்கு. அண்ட் இது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா அகெயின் வந்து நம்மளோட எனர்ஜி, ஸ்டாமினா அண்ட் வைட்டாலிட்டி பூஸ்டருக்காக தான் இதை யூஸ் பண்றோம். ஸோ ஓவரால் பாடியில ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கொரியன் ரெட் ஜின்சிங் யூஸ் பண்ணலாம். ஓகே,
ஸோ இது வந்து 6 years old மெச்சூர்ட் ரெட் ஜின்சிங் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து அடாப்டோஜென் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ இந்த அடாப்டோஜென் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில ஏற்படக்கூடிய அழுத்தம், ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கும், ஒரு விதமான சோம்பலான ஓகே எந்த வேலையும் செய்ய மாட்டோம், ரொம்ப சோம்பேறியா இருக்கு, ரொம்ப சோம்பலா இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த அடாப்டோஜன் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. என்ன சொல்றது, டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்கு இந்த அடாப்டேஷன் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அண்ட் இதுல வந்துட்டு ப்ரிவென்டிவ் அண்ட் ரீஸ்டோரேட்டிவ் ரெமெடி இருக்கிறதுனால நமக்கு போன் ஹெல்த், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் எனர்ஜி பூஸ்டப் பண்றதுக்கு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைட்டாலிட்டி, செக்ஷுவல் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னும் போது அவங்க இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் நார்மல் வந்துட்டு பிளட் சுகர், பிளட் ப்ரெஷர் இருக்கு, அண்ட் லிவர் ஃபங்க்ஷனிங், ஹெல்த்தி லிவர் ஃபங்க்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க. ஸோ ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொரியன் ரெட் ஜின்சிங் ஓவராலா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். சஜஸ்டட் யூசேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேப்லெட் 2 வேளை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஒண்ணு, ஆஃப்டர் ஃபுட், அண்ட் ஆஃப்டர்நூன் ஆஃப்டர் ஃபுட் ஒண்ணு எடுக்கிறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஈவினிங்ல இந்த ரெட் ஜின்சிங்கை எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம், நம்மளுக்கு தூங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வராது, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அண்ட் கம்பல்சரி 18+ மேலதான் நீங்க இந்த ப்ராடக்ட கொடுக்கணும். ஓகே, கிளியர்? ரெட் ஜின்சிங்ல ஓகே. krill ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்க ஒரு ப்ராடக்ட் krill ஆயில். அண்ட் கம்பேரிட்டிவ்லி வெஜிடேரியன், அதாவது நார்மல் ஃபிளாக்ஸ் ஆயிலுக்கும் krill ஆயிலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சேம் எஃபெக்ட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ ஃபிளாக்ஸ் ஆயில்ல கிடைக்கிறத விட உங்களுக்கு பல மடங்கு அதிகமான போஷாக்கும், பல மடங்கு அதிகமான ஊட்டச்சத்தும் உங்களுக்கு krill ஆயில்ல இருக்கு. ஓகே, ஈவன் ஒமேகாவும் அதுல அவைலபிளா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீடாக்ஸ். ஸோ டீடாக்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? பாடியில இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை, அதாவது அக்யூமுலேட் ஆன டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் பாடியில இருந்து வெளியேற்றதுக்கு தான் நம்ம வந்துட்டு இத எடுத்துக்கிறோம். ஸோ ஜெனரல் கிளென்சிங் அண்ட் டீடாக்சிபிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 விதமான நேச்சுரல் ஹெர்ப் இதுல இருக்கு. ஸோ அந்த நேச்சுரல் ஹெர்ப்ஸ் நமக்கு வந்துட்டு ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்மளோட பாடியை வந்துட்டு கிளென்சிங்காகவும் திரும்பியும் செல்ஸ் உற்பத்திக்காகவும் இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீம், ட்ரிஃபாலா, ரோஹிடகா, குட்கி, பப்சி, வருண், பிரிங்கராஜ் அண்ட் கால்மெக். ஸோ இந்த 8 விதமான மூலிகைகள் நம்மளோட உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு திறன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் ஹெல்தி லிவர், ஒரு லிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொழுப்பு சத்து வந்து ஈஸியா அக்யூமுலேட் ஆகுற ஒரு இடம் தான் லிவர். நம்ம ஏதாவது ஃபேட்டி ஐட்டம் சாப்பிட்டோம் அப்படின்னா சில பேர் குண்டா இருப்பாங்க, ஓகே, ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் இருக்காது பாடியில. ஃபேட் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபேட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, பட் நிறைய ஃபேட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபேட்டுக்கும் வெயிட்டுக்கும், அதாவது குண்டா இருக்கிறது ஒல்லியா இருக்கிறது சைஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஃபேட் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, அக்யூமுலேட்டட் பேட் ஃபேட் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா லிவர் மேல போயிட்டு ஒரு படிவம் மாதிரி படிஞ்சிரும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழுக வைக்கும். ஸோ அதாவது ஸ்லக்கிஷ் லிவர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைக்கு எல்லாம் வராம தடுக்கணும் அப்படின்னா வெல் டிடாக்ஸ் த பெஸ்ட் சோர்ஸ். அண்ட் நம்மளோட ஹேர், ஸ்கின் இதெல்லாம் வந்து ஹெல்தியா வளர்றதுக்கும் நல்ல ஒரு ஷைனா இருக்கிறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. அண்ட் மோர் ஓவர்
நம்மளோட ஸ்கின்ல சோரியாசிஸ், எக்மா, விஜிலிகோ, ஸோ இந்த மாதிரியான ஸ்கின் டிசார்டர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுல உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் கியூர் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் இது எல்லாமே சப்ளிமெண்ட் கேட்டகரி. ஸோ அதுக்கு இது சப்போர்ட் பண்ணும், ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோரியாசிஸ் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க, இல்ல விஜிலிகோ ப்ராப்ளம் இருக்கவங்க, இல்ல எக்மா இருக்கவங்க தாராளமா நீங்க வந்து டிடாக்ஸ் கொடுக்கலாம். ஓகே. அண்ட் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன், ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஏர்லி மார்னிங் ஒரு கேப்சூல் நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பிஃபோர் ஃபுட். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, 1 செகண்ட் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது நோனி ஜூஸ். ஸோ அகைன் நோனியும் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வெல்பீயிங் ப்ராடக்ட்ல வந்துட்டு நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். ஸோ நோனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வலோக நிவாரணி, அதாவது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நம்ம எந்தெந்த விஷயத்துக்காகலாம் நம்ம டாக்டரை போய் பாக்குறோம், அதாவது பெரிய இல்னஸ் கேட்டகரியில இல்லாம எந்தெந்த விஷயத்துக்குலாம் நம்ம டாக்டரை போய் பாக்குறோம், ஃபீவர், கோல்ட், இல்ல காஃப் இருக்கு, டைஜஷன் இஷ்யூ, ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால், ஹை சுகர், லோ பிபி, ஓகே, வாட் எல்ஸ், விஷன் ஹெல்த் இல்ல, அதுக்கப்புறம் முடி கொட்டுது, ஸ்கின் சரியில்லை. ஓகே. ஸோ கம்ப்ளீட்டா நீங்க வந்து எந்தெந்த ப்ராப்ளம்காகலாம் நம்ம வந்துட்டு டாக்டரை போய் பாக்குறோமோ அந்த எல்லா ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் நம்மளோட நோனி ஜூஸ் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கொக்கம் ஆட் பண்ணி இருக்கிறதுனால பாடிக்கு கூலிங் எஃபெக்டும் இது கொடுக்குது. ஓகே. ஸோ இது என்ன பண்ணும், பாடிக்கு கிளீனிங் எஃபெக்ட் கொடுக்குது, டீடாக்சிபிகேஷன் பண்ணுது, பிளஸ் செல்ஃப் ஹீலிங் சிஸ்டம், அதாவது பாடிக்கு தன்னை தானே ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் கெப்பாசிட்டி இருக்கு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கெப்பாசிட்டி இது இம்ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஓகே. ஸோ ஓவரால் எனர்ஜி இன்க்ரீஸ், அதாவது மெமரி எனர்ஜி ஆகட்டும், பிரெயின் ஹெல்த் ஆகட்டும், இல்ல வந்து இம்யூனைசேஷன் பவர் ஆகட்டும், இல்ல வந்து ஆர்கன்ஸ் உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே சுத்தப்படுத்துறது ஆகட்டும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நோனி ஜூஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ ஒன்ஸ் நம்மளோட பாடியில வந்துட்டு செல்ஸ் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஃபுல் பாடியுமே வந்து குட்டி குட்டி செல்களால உருவானதுதான். ஸோ இந்த செல்ஸ் எல்லாமே ஹெல்தி செல்ஸா நமக்கு இருக்கும்போது டிஷ்யூக்கள், அந்த செல்ஸ் நிறைய செல்ஸால உருவான டிஷ்யூக்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். டிஷ்யூக்கள் ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னா ஆர்கன்ஸ், உறுப்புகள் எல்லாமே ஹெல்த்தியா இருக்கும். உடல் உறுப்புகள் ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கம்ப்ளீட் ஹெல்த்தோட நம்ம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் மோர் ஓவர் நோனி ஜூஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 150க்கும் மேற்பட்ட ஊட்டச்சத்து இதுல அவைலபிளா இருக்கு, இன்க்ளூடிங் விட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இது மூணும் சேர்த்தே பாத்தீங்கன்னா 150க்கும் மேல இதுல வந்து ஊட்டச்சத்து, தேவையான ஊட்டச்சத்து இதுல அதிகமா இருக்கு. ப்ரொவைடட் கொக்கோம் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொக்கோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவல் மூமெண்ட், அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஜீரணம் ஆகல, அஜீரண கோளாறு, நெஞ்செரிச்சல் இருக்கு, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கு, மோஷன் சரியா போல, இல்ல லூஸ் மோஷன் ஆகுது, ஃபுட் பாய்சன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமுக்கும் நமக்கு வந்து கொக்கம் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்ல இது அகெயின் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. ஓகே, கிளியர். ஸோ இதை எப்படி கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 days எம்டி ஸ்டொமக்ல, ஓகே, ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல ஃபர்ஸ்ட் 3 days 5 ml, நெக்ஸ்ட் 3 days 10 ml, 7th டேல இருந்து பாத்தீங்கன்னா 15 to 30 ml நம்ம இதை கன்சியூம் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்லா ஜூஸ். ஸோ ஆம்லா ஜூஸ் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓவரால் வெல்பீயிங்ல நமக்கு கிடைச்சிருக்க இன்னொரு ப்ராடக்ட். அண்ட் இதுல வந்து 70 ஆம்லா ஃப்ரூட்கான கண்டென்ட் இதுல இருக்கு 1 லிட்டர் ஜூஸ்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 99% ஆம்லா ஃப்ரூட் ஜூஸோட கண்டென்ட் இதுல கான்சென்ட்ரேட் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் இதுல இருக்கக்கூடிய இந்த ஆம்லா பாத்தீங்க அப்படின்னா
எந்த விதமான உரமோ இல்ல பெஸ்டிசைட்ஸோ எதுவுமே ஆட் பண்ணாம ரொம்பவே கம்ப்ளீட் பியோர் நேச்சுரல்ல விளைவிச்ச அந்த ஹிமாலயா அடிவாரத்துல ஷிவாலிக் அப்படிங்கிற ஒரு அடிவாரத்துலதான் வந்துட்டு இந்த ஆம்லா வந்துட்டு பயிரிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆம்லாவை தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதுக்கான சர்டிபிகேட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. சோ ஆம்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி, அமினோ ஆசிட்ஸ் அண்ட் டேனின்ஸ். சோ விட்டமின் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா அயன் கண்டென்ட் நம்ம பாடியில அப்சர்வ் ஆகிறதுக்கு விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அவசியம். அயன் இருந்தாதான் பிளட் செல்ஸ் எல்லாம் வரும். பிளட் செல்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால ப்ராப்பரா பிரீத் பண்ண முடியும். ஓகே, அண்ட் டைஜஷனுக்கு, இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கு அண்ட் ஹேர் ஸ்கின் ஹெல்த்துக்கு வந்துட்டு ஆம்லா ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இதை வந்து ஹோல் ஃப்ரூட்டா கன்சியூம் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ எஃபெக்டிவ் இதுல இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். பட் நம்மளுடைய இந்த ஆம்லா ஜூஸ்ல உங்களுக்கு வந்து ஆடட் சுகர் இல்ல, ஆடட் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. ஸோ இதை வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பீப்புள், ஜிம் பீப்புள், கேலரி கான்சியஸ் இருக்கவங்க கூட இதை கன்சியூம் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க வந்து உங்களோட டெய்லி ரொட்டீன்ல நீங்க நோனி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆம்லா நீங்க ஆஃப்டர் ஃபுட் கேப்சூல் ஃபார்ம்லயும் இப்ப இருக்கு இல்லையா, ஸோ கேப்சூல் ஃபார்ம் கூட நீங்க கன்சியூம் பண்ணலாம். எது ஜூஸ் ஃபார்ம்லயும் நீங்க கன்சியூம் பண்ணலாம், இல்ல கேப்சூல் ஃபார்ம்லயும் நீங்க கன்சியூம் பண்ணலாம். அண்ட் கன்சியூம் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா 15ல இருந்து 20 ml ஆம்லா ஜூஸ தண்ணியில நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். எம்டி ஸ்டொமக்ல நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த். ஸோ போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஓவரால் வெல்பீயிங் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா சாட் பாக்ஸ்ல போடலாம். ஓகே, ஸோ நோனிக்கு பெனிஃபிட் ஸ்லைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடியே. ஸோ இட்ஸ் என்ன சொல்றது, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். 1 செகண்ட் சார், நான் ஷேர் பண்றேன் பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃபீச்சர் அண்ட் பெனிஃபிட் ஸ்லைட். ஸோ ஓவராலா இதுல சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து ஹெல்தி லிவருக்கு, இம்யூனிட்டி பூஸ்டருக்கு, அதாவது ஒரு செல் உருவாகும் போதே அது வந்து ஹெல்த்தியா உருவாச்சு அப்படின்னா அதுல இருந்து டெவலப் ஆகுற டிஷ்யூஸ் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். டிஷ்யூஸ் ஹெல்த்தியா இருக்கும்போது ஆர்கன்ஸ் ஹெல்த்தியா இருக்கும். ஆர்கன்ஸ் ஹெல்த்தியா இருக்கும்போது நம்மளோட ஹோல் ஹியூமன் பாடியும் ஹெல்த்தியா இருக்கும். ஓகே, கிளியர்? சோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? சோ டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து தாராளமா சாட் பாக்ஸ்ல போடலாம். ஓகே, அண்ட் so for autism which product can we use? So autism அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆட்டிசம் வந்துட்டு பிரெயின் ரிலேட்டடான ஒரு பிரச்சனை. ஸோ பிரெயின் ரிலேட்டட்னு பார்க்கும்போது நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ டாக்டர்ஸ் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க ஏதாவது ப்ரோட்டீன் ரிச் டயட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் கொடுக்கலாம். இன்கேஸ் 12 years above பிலோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் கொடுங்க. அதுலயே அவங்களுக்கு தேவையான அந்த எனர்ஜி, ஸ்டாமினா எல்லாம் கிடைக்கும். அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் அதுல தேவையான அந்த டிஹெச்ஏ எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ ப்ரொவைடட் நீங்க வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கான சப்ளிமெண்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நோனி இருக்கு, அண்ட் அமிர்சக்தி இருக்கு, அலோவேரா இருக்கு, தென் புதினா துளசி இருக்கு. ஸோ அல்சர் ப்ராப்ளம்க்கு நம்ம கிட்ட நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, Lakshmi, no, consuming noni can cause allergic reactions for some people. So consuming noni சாப்பிடுறதுனால சில பேருக்கு வந்து அந்த அலர்ஜி மாதிரி ஹீட் பாயில்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோனி கன்சியூம் பண்ணும்போது நம்ம பாடியில வந்து உஷ்ணத்தை ஏற்படுத்தும். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம பாடி வந்து கிளீன் ஆகுது. உள்ள இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை எல்லாமே வெளியில போகும்போது அது கிளீன் ஆகும். சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடியில தானாகவே வந்துட்டு ஹீட் ஃபார்ம் ஆகும். சோ அந்த ஹீட் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா நோனி சாப்பிடுறவங்க கண்டிப்பா நிறைய தண்ணி குடிக்கணும்.
ஓகே, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நிறைய தண்ணி கன்சியூம் பண்றோமோ அதுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆயிடும். ஸோ நோனி எடுக்கும்போது ஹீட் கண்டிப்பா ஹீட் ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹீட் பாயில்ஸ் எல்லாம் வர மாதிரி கண்டிப்பா வந்துட்டு ஹீட் இருக்கும். நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி கன்சியூம் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பேலன்ஸ் ஆகும். ஓகே, ஸோ ஆர்த்ரிட்டிஸ் ப்ராப்ளம். ஸோ ஆர்த்ரிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட வந்து கால்சியம் அண்ட் குளுக்கோசமின் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே கன்சியூம் பண்ணும்போது ஆர்த்ரிட்டிஸ்க்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. அண்ட் கை கால் வலி, மூட்டு வலி, இல்ல ஓவரால் போன் ஹெல்த்துக்கு காலையில 2 கால்சியம் சப்ளிமெண்ட், 1 குளுக்கோசமின், அதே மாதிரி நைட் 2 கால்சியம் சப்ளிமெண்ட், 1 குளுக்கோசமின் நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா அந்த ஆர்த்ரிட்டிஸ்ல வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சோ வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்கா? எஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச். கிட்னி ஸ்டோன்ஸ். ஸோ கிட்னில ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அகெயின் வந்துட்டு நம்ம ப்ராப்பரா டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறாம இருக்கிறது தான் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ டீடாக்ஸ் இல்ல நோனி நீங்க எடுக்கும்போது நிறைய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னாலே அதுலயே வந்துட்டு நேச்சுரலா இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாமே வெளியில போயிடும். ஓகே, ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம். தேங்க்யூ. Detox best tablet for weight management. Okay, sure. பிரகாஷ் சார் கண்டிப்பா நான் இந்த பிபிடி அனுப்புறேன். உங்க எல்லாருக்குமே 1 பேஜர் கொடுக்குறேன். பட் ப்ரொவைடட் யார் யாரெல்லாம் வெல் ட்ரைனிங்ஸ் எடுக்க போறீங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் இந்த 2 பேஜர் கொடுக்குறேன். அது வந்து ஒரு 2 பேர் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங்கா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய ட்ரைனிங்ஸா இருக்கலாம். பட் இது வந்து ஒரு ட்ரைனிங்க்கு நீங்க இந்த பிபிடியை யூஸ் பண்றீங்க அப்படின்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்றேன் எல்லாருக்குமே. இல்ல எல்லா பிபிடி மாதிரி தான் நான் இதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா கண்டிப்பா இது நம்ம ஃபார்வர்ட் பண்ணாமலே இருக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து வெல் ப்ராடக்ட்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் பிபிடி எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பா நான் தரேன். அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட் முன்னாடி கேட்டிருந்தீங்க, வெயிட் லாஸ் எப்படி பண்ணணும். ஸோ வெயிட் லாஸ்க்கு நான் அகெயின் ஒரு டிப் தரேன். பிஎம்ஐ படி உங்களோட வெயிட்டை செக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎம்ஐல நம்மளோட வெயிட், ஹைட் அண்ட் வெயிட், ஜெண்டர் எல்லாம் போட்டு நம்ம வந்து பிஎம்ஐல ஹெல்தியா இருக்கோமா இல்ல ஓவர் வெயிட்டா இருக்குமா ஒபிசிட்டியா இருக்குமா அப்படிங்கறத வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, இதுல வந்து அண்டர் வெயிட் இருக்கும், ஃபிட் அத்லெட், ஸோ இந்த கேட்டகரியில இருப்பாங்க. தென் ஓவர் வெயிட் ஒபிசிட்டின்னு இந்த கேட்டகரியில இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஓவர் வெயிட் ஒபிசிட்டி இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் அவங்களோட பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், அந்த நச்சுத்தன்மையை வெளியேற்றணும். ஸோ அதுக்கு ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல நோனி. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஓவர் வெயிட் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூட்டு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஸோ 1 கால்சியம் 1 குளுக்கோசமின் அவங்களுக்கு ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம கொடுத்தே ஆகணும். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன் டீ ஒரு 11:30ல இருந்து 12:30க்குள்ள இல்ல 11 to 12க்குள்ள ஒரு கிரீன் டீ ஒரு 1/2 லிட்டர் ஹாட் வாட்டர் பாட்டில்ல ஒரு கிரீன் டீ எடுத்து டிப் பண்ணிடுங்க. அதுல சுகர் ஆட் பண்ணக்கூடாது, ஹனி ஆட் பண்ணக்கூடாது, எந்த விதமான ஸ்வீட்னர், லெமன் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த கிரீன் டீயோட எசன்ஸ் மட்டும் அந்த ஹாட் வாட்டர்ல டிப் பண்ணி ஒரு 1 ஹவருக்குள்ள அதை நம்ம குடிச்சிடணும். ஓகே, ஸோ இது நல்லா நமக்கு டைஜஸ்ட் ஆகும், நல்லா பசி எடுக்கும். அகெயின் ஆஃப்டர்நூன் நீங்க வந்து லஞ்ச் எடுத்துக்கோங்க. அகெயின் லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் 3 to 4 o'clock அகெயின் அதே மாதிரி ஒரு 1/2 லிட்டர் கிரீன் டீ. ஓகே, ஸோ ஆஃப்டர் டின்னர் நீங்க வந்துட்டு ஒரு கால்சியம் குளுக்கோசமின் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து கண்டினியூஸா 1 மந்த்தா ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா 30 டேஸ்க்குள்ள வித்தின் 28 டேஸ்க்குள்ளேயே நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரிய வரும். நம்ம பாடியில வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து வெயிட் ரெடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது பட்சத்துல நீங்க வந்து புரோட்டீனும் நீங்க வந்து உங்களோட டயட்ல ஆட் பண்ணிக்கணும். ஸோ எதுக்காக புரோட்டீன் அப்படின்னு சொல்றேன்னா
குண்டா இருந்துட்டு திடீர்னு ஒல்லி ஆகும்போது பாத்தீங்கன்னா சதைகள் எல்லாம் அங்கங்க லூஸா தொங்க ஆரம்பிச்சிடும். சோ அதனால புரோட்டீன் கிறிஸ்ட் ஆட் பண்ணும்போதோ இல்ல ஆல்கலைன் புரோட்டீன் நம்ம டயட்ல ஆட் பண்ணும்போதோ பாத்தீங்கன்னா நமக்கு மசில்ஸ் எல்லாம் டோன் அப் ஆகும். ஓகே, கிளியர்? வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்க்கான ப்ராடக்ட்ஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, சோ வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு தாராளமா என்ன காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் ட்ரைனிங் வந்துட்டு ஃப்ரைடே இருக்கும். சோ அது என்ன ட்ரைனிங் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, சோ until then thank you so much. Tata, bye bye.